இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, பழங்காலத்தில் அதாவது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூட நிறைய மகான்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதாவது நிறைய மகான்கள் நம்ம பார்க்குறோம். சாய்பாபா பார்க்குறோம், அப்புறம் ராகவேந்திர சுவாமியை பார்க்குறோம். இது போன்ற நம்ம இப்போ கண்ணு முன்னாடி மகா பெரிவாளையும் பார்த்துருக்கோம். இப்படி நிறைய மகான்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா நிறைய சாமியார்கள் இருக்கிறார்கள். இதிலே யார் போலியானவர்கள் அல்லது யார் உண்மையிலேயே அந்த சக்தி மிக்கவர்கள், இதனை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காளே, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருந்தார். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மகான்களை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி அப்படின்னு கூட வச்சுக்கலாமே நம்ம டாபிக்கு. இந்த உண்மையான நிஜமான சக்தியுடைய மகான்களை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது மகான்களை அடையாளம் காணணும்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான வழி என்ன தெரியுமா? அவர்களை பார்க்கும் பொழுதே அவர்களுடைய அந்த கண் பார்வைங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பார்வையினுடைய தீட்சிண்யத்தை கொண்டு இவர்கள் உண்மையான மகான்களா இல்லையா என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம அப்படி அவங்க நம்மளை அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லாதே, அது அப்படியே ஒரு சிலுத்துக்குதுன்னு சொல்கிறா இல்லையா, ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கும் அவர்களுக்கும் இடையே வந்து சேர்ந்து விடும். அந்த பார்வையானது நம்மை அச்சுறுத்துகின்ற விதமாக இருக்காது. அந்த பார்வையிலேயே ஒரு கருணை என்பது தெரியும், ஒரு வெளிச்சம்னு சொல்லுவா இல்லையா. அவருடைய ஆடைகள் வேண்டுமானால் ஒரு கந்தலாக இருக்கலாம் அல்லது அழுக்காக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அப்படி நம்ம பார்த்தாங்கன்னாலே அந்த பார்வையிலேயே ஒரு பவர் அப்படின்னு சொல்ல, ஒரு மின்னல் வெட்டுறதுன்னு சொல்றா இல்லையா, அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நான் போனால் எனக்கு அவங்க ஆசி வழங்கணும், ஆசி வழங்கினா எனக்கு பலன் கிடைக்கணும், இந்த மாதிரி நல்ல சாமியாரை எப்படி சார் அடையாளம் பார்க்கறது அப்படின்னு சொன்னால், இதை சாமியார் என்று வார்த்தையை உபயோகிப்பதை விட அவர்களை எப்படி தெரியுமா சொல்லலாம்? மகாத்மா, அதாவது மகான்கள் அப்படின்னு சொல்றார். இந்த மகான்களை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மணி மைண்டடாக இருக்கக்கூடாது. பணம் கொடுத்தாதான் அவரை பார்க்க முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா நாம் அங்கே செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மிடத்திலே கோடிக்கணக்கான பணம் என்பது குவிந்து கிடக்கலாம். ஆனால் அவரை தரிசிப்பதற்கு என்று, அவரிடம் ஆசி வாங்குவதற்கு என்று பணம் கொடுத்தாதான் அவர்கிட்ட போக முடியும்னு யாராவது கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா நம்ம அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமாக ஒரு மகான் இருக்கார், நம்ம கேள்விப்படுறோம், அங்கே போகும் பொழுதே நமக்குள்ளாக ஒரு உணர்வு என்பது வந்துவிடும், அவரை பார்க்கும் பொழுதே வந்துவிடும், அவரை வணங்கும் பொழுதும் அதற்கான அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். அவருடைய அருளுரை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அவர் பேசுகின்ற விஷயங்களை கேட்கலாம். ஒரு சில பேர் பார்த்தா பேசவே மாட்டா, அப்படியே மௌனமாகவே அமர்ந்திருப்பார்கள். அந்த மௌனத்தின் மூலமாக கூட நமக்கு ஞானத்தினை உணர்த்தக்கூடிய குருமார்களும் உண்டு. இதெல்லாம் நார்த் இந்தியா பக்கம் போனோம்னா நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அவர்கள் அந்த சின் முத்திரை அப்படிங்கிறத வச்சுருப்பா, அந்த முத்திரைகளாகட்டும், அவர்கள் அந்த எப்படா கண்ணை திறப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டே காத்துருப்பா. அவர்கள் கண்ணை திறந்த உடனேயே எல்லோரும் வணங்குவார்கள். அவர்கள் வார்த்தைகளே அதிகமாக பேச மாட்டா, அப்படியே அருளாசி எல்லாரையும் பார்த்து எல்லாரும் சௌக்கியமா இருங்கோ, லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துங்கிற மாதிரி இந்த உலகம் நன்மை பெற வேண்டும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் ஞான மார்க்கத்திலே பயணிக்க வேண்டும் சொல்லி எந்த மகான் ஆசீர்வாதம் பண்றாரோ அவர்தான் உண்மையான மகான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனை விடுத்து தனிப்பட்ட மனிதன், நான் எனக்கு இந்த மனுஷனுக்கு மட்டும் ஒருத்தர் போய் ஆசீர்வாதம் வழங்குறார், அவர் வீட்டுக்கு மட்டும் போறார், அவர் பணம் கொடுக்கிறார், அதனால அவர் வீட்டில் போய் காரில் போய் இறங்குறார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் அங்கிருந்து நாம் விலகி இருப்பதே நல்லது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆடைகளோ அல்லது அவருடைய உருவ அமைப்போ அவர் மகான் என்பதை தீர்மானம் செய்யாது. அழகா திருவள்ளுவரே நமக்கு ஒரு திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு, மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஃபுல்லாக மழிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மழிச்சு மொட்டை அடிச்சுண்டு இப்படி இருந்தாதான் சாமியார் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அதே மாதிரி நீட்டலும் வேண்டான்னா, நீட்டல்னு சொன்னால் நல்ல பெருசாக தாடியை வளர்த்துண்டு ஜடாமுடியெல்லாம் வளர்த்துண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியவரையும் நாம் சாமியார்கள் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருக்கணும்னு சொல்றா, உலகம் பழித்தது ஒழித்து விடின்னு சொல்றார். இந்த உலகமானது
எதெல்லாம் தவறான காரியங்கள், இந்த உலகம் எதையெல்லாம் பழித்து பேசுகிறதோ, இப்படிலாம் இருக்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு ஆடம்பர பொருட்களை உபயோகிக்கிறார்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பழிச்சு பேசுவா இல்லையா, அந்த உலகம் பழித்து பேசக்கூடிய செயல்களை யார் ஒருவர் ஒழித்திருக்கிறாரோ, உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு வரும்பொழுது, இந்த மாதிரி உலகம் பழியை சுமத்தக்கூடிய செயல்களை எவர் ஒருவர் செய்யாமல் இருக்கிறாரோ அவரே உண்மையான மகான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த கோவில் சன்னதிக்குள்ள போகக்கூடிய ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது வந்துடும். அவர் ஏதோ ஒரு கோவிலில் தான் உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடமே, அவர் ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காண்டிருந்தாலும் சரி, அல்லது எங்கேயோ ஒரு குகைக்குள்ள உட்காண்டிருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு பாறை மேலே உட்காண்டிருந்தாலும் சரி, அல்லது ஒரு தெருவிலே சாலையோரத்தில் கூட ஒரு சில பேர் உட்கார்ந்துட்டு இருப்பா. பார்க்கறதுக்கு நம்ம பிச்சைக்காரங்கன்னு நினைச்சுப்போம். ஆனால் அவர்கள் கூட இந்த சித்து விளையாட்டுகளை செய்யக்கூடிய, அதிலே வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன், நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகான் இருக்கார். சேஷாதிரி சுவாமிகளை பற்றி கேள்விப்படாதவர்களே இல்லை. சேஷாதிரி சுவாமிகள் அவ்வளவு பெரிய மகான். அப்படியே திருவண்ணாமலையில் போயிட்டே இருப்பாரா. ஏதாவது ஒரு கடையில் போய் அவர் அப்படியே ஏதாவது ஒன்று தூக்கி அப்படி போட்டார்னா அந்த கடையிலே அன்றைய தினம் வியாபாரம் அமோகமாக கொழிக்குமாம். அவர் நம்ம கடைக்கு வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி தான் காத்துட்டு இருப்பாளா நிறைய பேர். இப்படி கண்முன்னால் பார்த்த மகான்கள் நிறைய பேர் உண்டு. சேஷாதிரி சுவாமிகள் இருக்கார், பக்கத்திலே ரமண மகர்ஷியும் இருப்பார். இப்படி நாம் கண்முன்னாலே அவர்களை பார்த்திருக்கிறோம் அல்லவா. இது போன்ற மகான்களைத்தான் நாம் உதாரண புருஷர்களாக கொள்ள வேண்டும். இந்த மகான்களை தரிசிப்பதற்கு என்று இவர்களை பணம் கொடுத்தாதான் பார்க்கணுங்கிற மாதிரிலாம் அந்த நல்ல ரூல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆக இது போன்ற மகான்களை முன்னுதாரணமாக கொண்டு அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள், இந்த உலகத்திற்கு என்ன விதமான அருளாசிகளை வழங்குகிறார்கள் என்பதை கொண்டே இவர் உண்மையிலேயே மகான்தானா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்படி புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது ஒரு தவறான மனிதரிடம் சென்று நாம் சேர வேண்டிய அவசியமே இருக்காது. வீண் ஜம்பம், வீண் ஆடம்பரம், வீண் பெருமைகளை எல்லாம் விடுத்து, நான் அவர்கிட்ட போனேன், எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸு, அவர் அவ்வளோ பெரிய சுவாமியார், அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கார், இதோ பாரு நான் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன், செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த பெருமைகளை எல்லாம் விடுத்து இது போன்ற உலக மாயைகளை துறந்து எவர் ஒருவர் நமக்கு அருளாசிகளை வழங்கி கொண்டிருக்கிறாரோ அவர்தான் உண்மையிலேயே மகான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றளவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுபோன்ற மகான்கள் நிறைய பேர் இன்றளவும் நம்மை சுற்றிலுமே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் தான் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வதே இல்லை. நம்ம என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு ஆடம்பரம், எல்லாத்திலையும் ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இந்த விளம்பரத்தை நம்பி, இந்த ஆடம்பரத்தை நம்பி நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் எவர் ஒருவரை காணும் பொழுதே நமக்கு மெய் என்பது சிலித்துக் கொள்கிறதோ அவர்தான் உண்மையான மகான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் திருவள்ளுவர் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்கின்ற அந்த கொள்கையை எந்த ஒரு மனிதர் பின்பற்றி கொண்டிருக்கிறாரோ அவர்தான் உண்மையிலேயே மகான் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவரை சரணடைய வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.